அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கடலில் நீராடும் போது பக்தர் தவறிவிட்ட தங்க நகையை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் சுமார் 4 மணி நேரம் தேடுதலுக்கு பிறகு மீட்டு உரியவரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகப்பெருமானின் அருளால் தான் அவர்களுடைய நகை மீண்டும் அவர்களுடைய கைக்கே சென்றது அப்படின்னே சொல்லலாம். இப்படி சக்தி நிறைந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானை எப்படி வழிபட வேண்டும், எந்த கிழமைகளில் வழிபட்டால் எந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடியை சேர்ந்த கார்த்திக், இவரது மனைவி ஜோதி, கார்த்திகின் தங்கை வாசுகி ஆகிய இருவரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக நேற்று காலை புறப்பட்டு வந்திருக்காங்க. இருவரும் கடலில் இறங்கி நீராடி கொண்டிருந்த போது வாசுகியின் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுன் தங்க நகை திடீரென கடலில் தவறி விழுந்தது. பின்னர் இது குறித்து தெரிய வந்ததும் பதறி அவர் புறக்காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட சிப்பி அரிக்கும் தொழிலாளர்கள் மற்றும் சிவராஜா தலைமையில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் உள்ளிட்டோர் கடலில் சுமார் 4 மணி நேரம் தீவிரமாக தேடியிருக்காங்க. வேலுசாமி என்பவரது கையில் தங்க நகை கிடைத்தது. இதை அடுத்து மீட்கப்பட்ட நகையை போலீசார் முன்னிலையில் வாசுகியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது பெற்றுக்கொண்ட குடும்பத்தார் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. முருகப்பெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான திருப்பு முனையை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவதால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையை அடையலாம். திருச்செந்தூரில் தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் பல தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கோவில் 2000-3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இந்த கோவில். இந்த கோவில் அமைஞ்சிருக்கும் இடம் திருச்சீர் அலைவாய் என்று சொல்லப்படுறதாக குறிப்பிட்டிருக்காங்க. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கியிருக்காரு. அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. பின் சிவபெருமானிடம் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்திருக்காங்க. அந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவர்களுக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கியிருக்காரு. இவர்கள் மூலமாக அசுரர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவ சூரபத்மனுடன் தூது அனுப்பியிருக்காங்க. அவன் கேட்கவில்லை. பின்பு முருகப்பெருமான் தன் படைத்தளபதிகளுடன் சென்று அவனை வதம் செஞ்சிருக்காங்க. வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் தனக்கு காட்சி தந்து இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டியிருக்காங்க. இதன்படி முருகனும் இங்கு தங்கியிருக்காரு. பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவாளி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. முருகன் சூரனை வெற்றி கொண்டதால் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டிருக்காங்க. பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியிருக்கு. தலமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு திருச்செந்தூர் என மருவியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. பிற 5 கோவில்களும் மலை மீது அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக குறிப்பிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு. இந்த கோலத்திலே முருகன் வலக்கையில் தாமரை மலருடன் அருளிருக்காரு. தலையில் சிவயோகி போல ஜடா மகுடம் தரித்திருக்காங்க. இருவருக்கும் இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இவருக்கு முதல்ல தீபாரதனை காட்டிய பின்பு முருகனுக்கு தீபாரதனை நடக்கும். சண்முகர் சன்னதியின் பின்புறம் 2 லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாரதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு.
இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே இருக்கு. வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகனின் இடதுபுறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்கள் இயலும். இதற்கு கோவில் சார்பில் 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு. கூட்ட நெரிசல் அதிகம் உள்ள சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில தான் அமைந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட கோபுரம் வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கு. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவு ஒரு நாள் மட்டுமே இந்த கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படுறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் 3 அடி தூரத்தில் துண்டிக்கை விநாயகர் கோவில் இருக்குது. இங்கு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகும். முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காமிக்கும் விதமாக இங்கு இருப்பதால் துண்டிக்கை விநாயகர் என பெயர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, வடை, தேன்குழல், சுயன், அதிரசம் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான உணவாக சொல்லப்படுது. இங்கு முருகனுக்கு தீபாராதனை காட்டும் போது முருகன் சிரிப்பது போல தோன்றும் ஒரு அரிய காட்சியும் நடைபெறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலை நம்ம சென்று முறையாக வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 157 அடி உயரம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த கோவிலின் கோபுரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. 9 தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகன் சூரனை வதம் செய்வதாக இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும்போது 4 கிணற்றில் நீராடி நாம் கடற்கரையில் நீராடி முருகப்பெருமானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சேவல் கொடியுடன் பார்வதி தேவி கொடுத்த வேலுடன் சூரபத்மனை கொன்று வெற்றி கொண்டு மயில் வாகனத்தில் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். திருச்செந்தூர் பாலசுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் என 2 மூலவர்கள், சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்று 4 உற்சவர்கள் இருக்காங்க. கோவிலுக்கு செல்லும் வழியில் துண்டிக்கை விநாயகர் கோவில் இருக்கு. அவரை வணங்கிய பிறகு முருகனை நம்ம வணங்க வேண்டும். திருச்செந்தூர் கோவில் கடற்கரை உட்பகுதியில் சூரியலிங்கம், சந்திரலிங்கம் என்று 2 லிங்கங்கள் இருக்கு. இங்கு மிகப்பெரிய அற்புதமான மணியடி என்று சொல்லப்படுகிறது. இங்கு நின்று முருகனை தரிசிப்பது சிறந்தது. மூலவருக்கு பின்புறம் சுரங்கை அறை இருக்கு. இங்கு முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இந்த அறைக்கு பாம்பறை என்ற பெயரும் இருக்கு. மூலவருக்கு மேலே ஒரு வெள்ளி பாத்திரத்தில் பால் நிரப்பி அதில் துவாரம் அமைத்து பாலை மூலவர் மீது விழ செய்து 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேக விசேஷமானதாக சொல்லப்படுது. இரவு 9:45க்கு சுவாமிக்கு திரையிட்டு தீபாராதனை காட்டுகிறாங்க. பிறகு 6 முகனின் முன் பள்ளியறை சொற்கரை வைத்து தீபாராதனை காட்டுவாங்க. இது ரகசிய தீபாராதனை என சொல்லப்படுது. உலக திருமேனியான முருகப்பெருமானுக்கு ஆண்டுக்கு 36 முறை அபிஷேகம் நடைபெறதாக சொல்லப்படுது. இதில் விபூதி அபிஷேகம் இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. தினமும் மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு கடலில் கடற்கரையிறாங்க. இதற்கு கங்கை பூஜை என்று அழைக்கப்படுது. இப்படி பல்வேறு அதிசயங்களை கொண்ட கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.